தமிழக சட்டசபை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி ஞாயிறன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அனைத்து ஓட்டுச்சாவடிகளுக்கும் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் 65,000 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 1,05,000 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். பூத் ஸ்லிப் கிடைக்காதவர்கள் எலக்ட்ரானிக் பூத் ஸ்லிப் பயன்படுத்தப்படலாம் என்றும் அத்துடன் 11 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து ஓட்டளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். அத்துடன் பூத் ஏஜென்ட்டுகள் அருகில் உள்ள ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளர்களாக இருக்க வேண்டும். மொபைல் போன் கொண்டு செல்லக்கூடாது. ஓட்டுப்பதிவு தினத்தன்று 3 மணிக்கு மேல் ஏஜென்ட்டுகள் பூத்துக்கு வெளியே போகக்கூடாது என்றும் கூறினார். மலைப்பகுதிகளில் 1221 பூத் அமைக்க உள்ளதாகவும் சில பூத்துகளுக்கு மாட்டு வண்டி மூலம் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறினார். அரவக்குறிச்சி தேர்தல் நிறுத்தம் தொடர்பான விளக்கம் தேர்தல் கமிஷன் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். பணப்பட்டுவாடா தொடர்பாக 101 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது என்றும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட 102 பேர் கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் தேர்தல் அலுவலர் மீது பணத்தை வீசியது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பாலு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மது விற்பனை தொடர்பாக கணக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 13,000 வீல் சேர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் ராஜேஷ் லக்கானி கூறினார். நாளைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த வாக்குச்சாவடி எண்ணிக்கை 66,007. அதில் 18 வாக்குச்சாவடியில் பொது வண்டி செல்ல வசதி இல்லாதனால அந்த பொருள் எடுத்து போகிறதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சில பகுதியில் குதிரை மூலமாக சில ஹெட்லோட் மூலமாக அங்கே வாக்குச்சாவடியில் பொருள் எடுத்து போகிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா 4 போலிங் ஸ்டேஷன் கொடைக்கானல் பகுதியில், நீலகிரி பகுதியில் 3 போலிங் ஸ்டேஷன், ஈரோடில் 2, தர்மபுரியில் 3, திருவண்ணாமலையில் 1, சேலத்தில் 1, நாமக்கல்லில் 2, தேனி மாவட்டத்தில் 2 ஆக மொத்தம் 18 வாக்குச்சாவடிகள். இதே போல் மாற்று ஏற்பாடு வழியாக பொருள் அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பொருள் காலையில் முதல் கட்டமாக இந்த வாக்குச்சாவடிக்கு பொருள் அனுப்பப்பட்டிருக்குது.